ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ c71 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. மோட்டோ c71 இந்த ஃபோன் எப்படி சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.8 இன்ச் IPS டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க, ஏன்னா 6.8 இன்ச் IPS டிஸ்பிளே கொடுக்கறனால நல்லாவே இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளே ஃபோன் சொல்லாங்க, ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் 120 ஹெர்ட்ஸ் நிறைய ஃபோன் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குறாங்க, பரவாயில்ல. அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலாங்க. 32 MPக்கான ப்ரைமரி கேமரா, பின்னாடி கேமரா 32 MP, அதாவது 1080p வீடியோவை 30 fps நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. 720p நல்லா இருக்குது, கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. ஆனால் எல்லாருமே இந்த ப்ரைஸுக்கு ஒரு 48 MP சும்மா அசால்ட்டாக கொடுப்பாங்க, இப்போ 32 MP கொடுத்துறாங்க. அடுத்து பேட்டரி லைஃப் வந்து 5200 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண நம்மளுக்கு 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பேட்டரின்னு சொல்ல, பிக் பேட்டரின்னு சொல்லாங்க. அடுத்து 4GB ரேம் வேரியன்ட் இருக்குது, விர்ச்சுவலாக 4GB பண்ணிக்கிறாங்கிறாங்க. பேசிக் வேரியன்ட் வந்து 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுன்னு இருக்கிறாங்க. மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குன்னு இருக்கிறாங்க, ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 7400 அந்த ப்ரைஸ் வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 7000லேயே வர அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது ஒரு 4G மொபைலுங்க. 4G மொபைல் வந்து அதிகமாக ப்ரைஸ் வைக்க மாட்டாங்க. இது ஒரு 5G ஃபோனாக வந்து ஒரு 8000 வச்சுருப்பாங்க. இது 4G மொபைல் கண்டிப்பாக ஒரு 7000 ரேஞ்சு தான் வைப்பாங்க. இதோட ப்ராசஸ் வந்து யூனிஸ்கோ c7250 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுங்க, ஒரு ஓகேவான ப்ராசஸ். ஏன்னா 5G ப்ராசஸ்க்கு இருந்தால் தான் நல்லா இருக்குது பெனிஃபிட். இப்போ வர மொபைல் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஒரு 8000க்கு 5G ஃபோன் இருக்குது. நாம் போய் 4G ஃபோன் வாங்கக்கூடாதுங்க. அப்புறம் இது IP52 ரெஸ்டன்ட் இருக்குதுங்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் 15 ரன் ஆகுது, 4G சப்போர்ட் இருக்குது. டூயல் சிம், 3.5mm ஜாக்கு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது பவர் பட்டன் கிட்ட நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு இருந்துக்கிறாங்க, ஓகேங்களா. இதோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேங்க. டிஸ்பிளே ஒரு டிசென்டான டிஸ்பிளே, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குங்க. மற்ற எதுவுமே நல்லா இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து ஒர்த்து கிடையாது, ஏன்னா ஒரு 5G ஃபோனாக இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம். 5G ஃபோன் வந்து இப்போ எல்லோரும் நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, எல்லா ஏரியாவுக்கும் 5G ஃபோன் வந்துருச்சு, எல்லா கட்டையும் 5G ஃபோன் வந்துருச்சு. நீங்கள் போய் ஒரு 4G ஃபோன் வாங்க தேவை கிடையாது. ஒரு 5G ஃபோன் ஒரு 500-1000 போட்டாக 5G ஃபோன் கிடைக்குங்க, அந்த ஃபோன் வாங்குங்க, ஓகேங்களா. உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. நம்ம சேனலே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000 அது 5G மொபைல் என்னென்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எனக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கல. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.